நம்பர் 1. நம்பர் 2 வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் வந்து சரியில்லைன்றது என்னோட ஃபீலிங்ஸ். போன சீசன்லயும் கொஞ்சம் இதுவா இருந்தது. இப்பயும் வந்து எல்லாரையும் எந்திரிங்கன்றது, பேசும்போது பாதியில உட்காருங்கன்றது. அவர் வந்து எனக்கு இந்த கமருதீனை இவரு பிரவீன் காந்தி ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, அதுக்கு தான் அவங்க பதில் சொல்லி எந்திரிக்கிறாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பதில அவங்களால கொடுக்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சொல்ல முடியும். அது நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் கேட்கிற கேள்விக்கு நீ ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறன்றத ஒரு சாஃப்ட் டோன்ல சொல்லிட்டு நீங்க உட்காருங்க, மத்தவங்களாம் எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். கமருதீனை அந்த அளவுக்கு நோஸ் கட் பண்ணது தப்பு. அதே மாதிரி பிரவீன் காந்தியும் அப்படிதான். ஒண்ணு கேட்கிறாரு, இவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பதில் சொல்லவே வராரு. பாதி பேசும்போது சார் இது விவாத மேடை இல்லை சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவருடைய வயசுக்கு, அவருடைய சர்வீஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது கொடுக்கணும்ல. அவரா வந்து முந்திரி இப்ப திவாகர் எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி எந்திரிச்சு எந்திரிச்சு பேசுறாரு. இப்ப அந்த மாதிரி ஆட்களை நீங்க அந்த மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறீங்கன்னா அது கரெக்ட். இவரை வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, அவர் பதில் சொல்ல வர்றாரு. அவர் பதில் சொல்ல வரும்போது அவருக்கு என்ன தோணுதோ அதுதானே சொல்ல வருவாரு. ஸ்டோரி டெல்லிங்லயே மத்தவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. பிடிக்கலன்னா அவர் எப்படி சொல்லணும்னு விருப்பப்படுறாரு அப்படிதான் அவர் சொல்ல முடியும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது இல்ல. அவர் வந்து உங்களுக்கு மட்டும் சொல்லல, அங்க இருக்கிற 19 கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் சொல்லல, வெளியே மக்களுக்காகவும் பேசுறாரு. அப்படின்னும் போது அது மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆகணும், அவர் எப்படி ஃபீல் பண்றாரோ அப்படிதான் சொல்ல முடியும். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி பண்ணது ரொம்ப ஓவர். எந்திரிச்சு நான் வெளியே போறேன்னு போனது, அப்புறம் முன்னாடி வந்து நின்று கால் மேல கால் போட்டு உட்காந்தது தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சார். ஆனா அவங்க பண்ண அந்த காலை ஆட்டிக்கிட்டே பண்ணது யாரா இருந்தாலும் இரிட்டேட் தான் ஆகும். இப்ப அதே பாடி லாங்குவேஜ் தான் நீ காமிச்சாங்க. பிரவீன்ராஜ் பேசும்போது காமிச்சாங்க. அப்ப இவரே சொன்னார்ல, அப்படி பண்ணாதீங்க பார்வதி, அது நல்லா இல்ல அப்படின்னாரு. அதே தானே இன்னைக்கு பிரவீன் காந்தியும் சொன்னாரு. அதை ஏன் இன்னைக்கு அவர் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணவே இல்லை? அதாவது பெஸ்ட் ஹோஸ்ட் செலக்ஷன் அது மேபி நாளைக்கு பண்ணுவாரான்றது தெரியல. பெஸ்ட் ஹோஸ்ட் செலக்ஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், அப்சராலாம் ஸ்கிரீன்ல எத்தனை வாட்டி வந்தாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒருத்தர் கூட சொல்லல. அதெல்லாம் கேட்கணும் இல்லையா? அதெல்லாம் சரியா கேட்கல. மெயின் இவர் இந்த ஹோஸ்ட் பண்றதுலயே எனக்கு இந்த அந்த எந்திரிக்க சொல்றது, ஒரு கேள்வி கேட்குறது, பாதியில உட்காருங்கன்றது. அதுவும் இன்னைக்கு அவர் பிரவீன் காந்தியை பண்ணது எப்படி இருந்ததுன்னா, அந்த பிரதீப் ஆண்டனி கமல் எப்படி பண்ணாரோ அதே மாதிரியே ஃபீல் பண்ணேன் நான். அவர் உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் திரும்ப திரும்ப பேச வர, இல்ல சார், இல்ல சார், நீங்க உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க சார், இது விவாத மேடை இல்ல சார், உட்காருங்க சார்னா அவருடைய அந்த இந்த வெளி உலக வாழ்க்கையை அங்க கொண்டு லிங்க் பண்றாரு. அது தப்பு தானே? இன்னைக்கு அவரோட ஹோஸ்டே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி ஆதிரைய வந்து அவர் வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு இது பண்ணது வந்து எனக்கு என்னன்னா, அவர் உள்ள வரும்போதே சொல்லி அமைச்சிருப்பாங்க, அவங்களை எப்படியா லாக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சில ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க, டீமை பத்தியே குறை சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் எல்லாம் எப்படி உள்ள விடுறாங்கன்னு இந்த இவனை கலைச்செல்வனை பத்தியும் திவாகரை பத்தி பல இடத்துல இது பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களை எப்படியா லாக் பண்ணி அவங்கள ஒரு நோஸ் கட் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு டாக் பேக்ல வந்திருக்கு சொல்லிதான் உள்ள அமைச்சிருப்பாங்க. எதேச்சியா இது அமைஞ்சு போச்சு. வரிசையா 3 பேர் சொல்லி 4வதா இங்க வந்து உட்காந்து சொன்னோன்னே இது ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கரெக்டா அந்த இடத்துல ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு. வரிசையா ஒரு ரூலா வரும்போது அது ஏன் பிரேக் பண்றீங்க அப்படின்ட்டு அவங்க அந்த மாஸ்க் அவங்க கைட்டி பிரேக் பண்ணாங்களே, அதை கொண்டாந்து இதை லிங்க் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி அவங்க உட்கார்ந்து சொன்னதுல இவருக்கு வந்து கௌரவ குறைச்சலே அவர் சொன்ன மாதிரி தெரியல. அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு லாக் பண்ணணும், அவங்களாவே அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்த உடனே அதை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அருமை அருமை. பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் டைரக்டா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த கிளாப் போர்டு பண்ணும்போது, சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மனசுல எதுவும் இல்லை சார், சார் சொன்னா அது அப்போ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாம அந்த கேமுக்கு உண்டான விஷயத்த அவர் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எஸ், விஜய் சேதுபதி வந்து அதிக பேரை வந்து பேச விடாம ஸ்டாப் பண்றதுங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. நீங்க பேச விட்டு எடிட் பண்ணிக்கோங்க, பேச விட்டு உங்களுக்கு புரியல எடிட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் அரோரா சொன்னது கவனிக்கணும் சார். அவர் வந்து அவர் பேசுறது நமக்கு பயமா இருக்கு, நம்ம எப்படி அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு அந்த பிரேக்ல சொல்றாங்க. நமக்கு வந்து அவர் பேசுறது அப்படி என்ன இருக்குன்னு தோணும். ஏன்னா நம்ம பாக்குறது ஒரு 1 hour எபிசோடு. பட் அந்த ஷூட்டிங் நடக்கிறது ஒரு 3 to 4 hours கிட்ட நடக்கும் இல்லையா? அது எடிட் பண்ணி தானே 1 hourல காமிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நேர்ல பேசும்போது அவர் என்ன பேசியிருப்பாருன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அவங்க கிளியர் கட்டா சொல்றாங்களா, அவர் பேசுறதே பயமா இருக்கு, நம்ம எப்படி அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு. லாஸ்ட் சீசன்ல இதே குறை இருந்தது இல்ல, அவர் வந்து கண்டஸ்டன்ஸ்ட பேசுற விதம் சரியில்லை அப்படின்ட்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில உங்களுக்காக தான் சொல்றோம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம் அப்படின்றது ஒன்று கூட சேர்த்துக்கிறார்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. ம் மாஸ்டர் பீஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இமாத் ப்ரோ கிட்ட தான் கேட்கணும். கேமராவே இல்ல, கேமராவே இருக்கிறதே தெரியாம பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த நாட்டிய நாயகி பார்வதி. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ அந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெனோஸ் அன்டில் ஃபினாலே வரைக்கும் கூட அதெல்லாம் சும்மா சொல்கிறது. எங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு, நாங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம், எங்களுக்கு கேமரா இருக்கிறது ஞாபகம் இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கடைசி அது வரைக்கும் மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்கங்கிற வார்த்தை என்னைக்கு வரைக்கும் அவங்க வாயில் வருதோ அன்னைக்கு வரைக்கும் இங்கே வந்து கேமரா இருக்குங்கிறது தே கிளியர்லி நோஸ். இமாத் ப்ரோ அது மாதிரி தான் லாஸ்ட் சீசன் ஃபேக்ட்ரி டாஸ்க்ல ஒரு கண்டஸ்டன்ட்க்கு விஜய் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு, கால் மேல கால் போட்டது தப்புன்னு. அப்ப ஏன் அதே இதை ஏன் பார்வதிக்கு சொல்லல, கால் மேல கால் போட்டு அந்த ஆட்டிடியூட் காட்டினது தப்புன்னு? ஐயோ, போன சீசன் அவர் சொன்னாரா? ஆமா, ஃபேக்டரி டாஸ்க்ல சொன்னாரு. எதுல? ஆமா, சௌந்தர்யா சொன்னாரு ஃபேக்டரி டாஸ்க்ல. ஓகே சௌந்தர்யாக்கு. ஓகே ஓகே, எனக்கு தெரியல. இப்போ மேபி அதை நாளைக்கு எபிசோடு பார்ப்போம். நாளைக்கு எபிசோடு பார்த்துட்டு கண்டிப்பா. ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ அப்போ நான் மேலும் இமாத் ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட், சாரி அதையும் கேட்டுறேன். இதுக்கு சொல்லுங்க முன்னாடி சீசன்ல இந்த ராஜு, பிரியங்கா அந்த மாதிரி பெரிய ஆட்கள் உள்ள வரும்போதே நான் பிக் பாஸ்க்காக 5 வருஷம் ட்ரை பண்ணேன், 4 வருஷம் ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் சொல்றான் பிக் பாஸ்க்காக என்ன தேடி எங்க வீட்டுக்கு எங்க ஊருக்கு வந்தாங்க அப்படின்றான். அதையே டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து நான் அதுக்காக தான் வந்தேன், இதுக்காக தான் வந்தேன், எனக்கு டைட்டில் வின் பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அதையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இதனாலயே நமக்கு பிக் பாஸ் மேல இருக்கிற அந்த இமேஜே நமக்கு குறையுது இல்ல. பிக் பாஸை தேடி இவங்க வந்தாங்களா இல்ல இவங்க அவங்களுக்கு தேடி போய் கூட்டிட்டு வந்தாங்களா? இப்போ நீ பார்வதி சொல்லுவாங்க பாருங்க, இதுக்காக தான் நான் பிக் பாஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க, வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா இப்போ வரமாட்டேன்னு சொன்னவங்களும் இவங்க கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி இல்ல அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ப்ரோ உண்மை என்ன டெலிகாஸ்ட் இல்லை, பண்ணாமையா ஒரு இருக்கணும். உண்மை என்ன அப்படின்னா இதே ஸ்பெஷல் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் செகண்ட் டேல ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நிறையா பேருக்கு உள்ளே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணவங்க எல்லாருமே ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட் பிக் பாஸ். அதனால் ஏதோ வாழ்க்கை மாதிரி இருக்கா? இல்லை, கெட்ட பேர் தான். நீ எப்பேற்பட்டவனாக நீ சென்றாலும் உனக்கு கெட்ட பேர் தான் அப்படிங்கிறது மீடியாவை பொறுத்த வரைக்கும், அந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னாக்கா, ஒரு ஸ்பார்க்கை நீங்கள் வச்சிங்கன்னா அது கிடுகிடுன்னு எல்லாத்துக்கும் போய்ட்டு நியூஸ் போயிடும். ஸோ அவங்க அவங்க ஏகப்பட்ட பேர் இது உண்மையை சொல்லணும், அதுதான் அப்ரோச் பண்ண இது இருக்கு. அதாவது முன்னாடி அப்ரோச் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ கூப்பிட்டா நல்லா வரல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இந்த சீசன் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதாவது மக்கள் மத்தியில் வந்து இப்போது ரீசெண்டாக சமீப காலமாக அது வந்து எதர் பை பாசிட்டிவோ நெகட்டிவோ ஃபேமஸாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு வராங்க. எனக்கு இதில் வந்து பாசிட்டிவாக கூப்பிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரம், ஹீ இஸ் அ குட் சாய்ஸ். அதாவது ஓகே, அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு, ஓகே, ஹி ஹாஸ் அ குட் நேம், அதுலேருந்து கூப்பிட்டு வந்துரு. வேறு யாராவது இருக்காங்களா இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து? அதாவது இந்த மாதிரி ஏதாவது வேலைலாம் செய்யாமல் நம்ம வாட்டர் மெலன் மாதிரி யாரும் இல்லைல்ல? யாரும் இல்ல. குட் சாய்ஸ் தான். ம்? சபரி சீரியல் ஆர்டிஸ்ட். அவன் விஜய் டிவியோட வெளியாட்கள் செல்லப்பில்லப்பா. வெளியாட்கள். நான் இந்த யூடியூபரை சொல்றேன், விக்கல்ஸ் விக்ரம். இப்போ யூடியூபர்ஸ் நீ பார்த்தனா அவனுக்கு யார் யார் இருக்கா? அரோரா, அப்புறம் அந்த சுபிக்ஷா மீனவ பொண்ணுன்னு ஒரு பொண்ணு இருக்கால, மீனவ பொண்ணு. யா, she is also a good choice. ரம்யா, She is also a good choice. Ramya is also a good choice. ரம்யாஜெல்லாம் கான்ட்ரோவர்சி தானேங்க. உங்களுக்கு 2 சைடு 2 சைடுமே இருக்காது உங்களுக்குலாம். சரி, அது கான்ட்ரவர்சினா நீங்க பாக்குற வீடியோ எதனால அந்த வீடியோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ம். யாருக்கிட்ட choice எப்படி வந்து இருக்கணும்னு பார்க்கணும்ல. ஏங்க ஒருத்தன் உங்களுக்கு முன்னாடி சீன்றான் அப்படின்னாக்கா அவன்கிட்ட போய் சிரிச்சுட்டா போவீங்க? வச்சு செய்யணும். அதனால அந்த பொண்ணு கரெக்டா பண்ணிருக்கு. ஓகே ஓகே. ஒஸ்ட் சாய்ஸ் வந்து நந்தினி தான்.
வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொன்னது அவங்க வெளியில சொன்ன ஸ்டோரிஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங் தானே சரி, இருந்துச்சு. நேத்து லைவ்ல பார்த்தாலே அந்த சண்டை எதனால வந்துச்சுன்னு நமக்கு ஐடியாவே இல்லை தானே. ம். ம் எடிட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அது எடிட் ஏன் பண்ணிட்டாங்க. ட்ரிகர் ஆன மாதிரி அதான் தெரியல. அன்னைக்கு எல்லாமே இவங்க நின்று இருந்தாங்க. சொன்னதெல்லாம் கரெக்டா? எல்லாமே ஆமா நின்று ஆமா இருந்தாங்க. கரெக்டா? ஆமா. ஆக்சுவலா வந்து நான் அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, அவங்களுக்கு யாரோ கோட் வேர்ட்ல ஏதோ பேசிக்கிட்டாங்க. அதுல தான் அவங்க ஏதோ ட்ரிகர் ஆன மாதிரி தான் பார்வூ கிட்ட கையில சொல்லும்போது. காமிக்கல அபி. ஜெயில் பக்கத்துல கேமரா இருந்தது. ம். அப்படியே பேன் பண்ணா பின்னாடி யாரோ கத்திருந்தாங்க. அப்படியே சண்டை அங்க போச்சு. எல்லாம் நின்னுந்தாங்க. எது ஸ்டார்ட் ஆச்சே காமிக்கல. அப்போ அத அந்த காமிக்கல. இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்களே எல்லாமே. அந்த இடத்துல ம். அசம்பிள் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? அதுவும் எல்லாம் ஒவ்வொரு ம். இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்போ ம். அதுக்கு முன்னாடி அங்கே ரொம்ப பெருசா போயிருக்கு. புரியுதா? ஆமா. அதுக்கப்புறம் தான் இதை ம். காட்டுறாங்க. பட்டு அவங்க இங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வெடிச்சிருக்கு. அங்க ம். ஆரம்பிச்சுதான் அது ஹால்ல ஸ்பார்க்கா அடிச்சிருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, கனிய வேற வந்து வெளியில வந்து நின்னு வேடிக்கை பார்க்கும்போது கனிய திருப்பி திட்டி அனுப்புவாங்க. திட்டுவாங்க. ஆமா. ஸோ அவங்க கனி கிட்ட தான் ஏதோ பயங்கரமா ட்ரிகர் ஆன எஸ் மாரியும், ஆதிரை எஸ் அண்ட் பிரவீன். ஐ திங்க் அந்த சால்ட் விஷயம் தான் அவங்க சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த கோட் வேர்ட்ல பேசுறாங்க அப்படின்னு. ஆனா அது நமக்கு நல்லா இன்னுமே கிளியரா காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அப்படி ஒண்ணும் வேற எதுவும் பெரிய இல்ல இல்ல நெகட்டிவா அப்போ எதுவும் ஏதாவது இருக்கும். ஓகே. வேற யாருக்காவது அத அஃபெக்ட் பண்ணுன்றதுனால மேபி. எக்ஸாக்ட்லி. ஓகே. சுரேஷ் சார் வந்திருக்காரு. ஹலோ சார். சார் வணக்கம். வணக்கம் ஹலோ. வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஹேமாத் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா சார். இருக்கும் சார். எப்படி சார் இருந்துச்சு எபிசோட் இன்னைக்கு? நிறைய நடந்துருச்சு இதுல இந்த வாரம். அதனால நாளைக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கணும். ஸோ 2 எபிசோடையும் பார்த்து தான் எவாலுவேட் பண்ண முடியும். கொடுத்தாரு. எனக்கு இன்னும் கொடுத்துருக்கலான்னு தோணுது. இது கம்பேர் பண்ணதான் இப்போ இந்த வாரம் மலையாளம் தெலுங்கு 2ம் பார்த்துட்டு வரேன். இப்போ ஒவ்வொரு ஹோஸ்ட்டும் ஒரு மாதிரி டீல் பண்றாங்க. பட் இந்த மாதிரி கண்டஸ்டனுக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ சிலருக்குன்னு தோணுச்சு. பண்றது மட்டும் தான் அழுதுட்டாங்களே தாத்தா. அதுவும் ஆக்டிங் தானுங்க. அதான் அதுவும் எனக்கு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தோணுச்சு திடீர்னு. அது இல்லைங்க. இதெல்லாம் சீரியஸாவே ஆக்டிங் அகாடமியில போனா கூட இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கத்துக்க முடியாது. ஒரு அழுதுட்டே இருக்கிறாங்க. மைசூர் பாக் வருது. அந்த ஸ்வீட் டேஸ்ட் மைசூர் பாக் வரைச்ச நார்மலாவது. ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தெரியுது. உடனே அந்த பக்கம் நகர்ந்த உடனே திருப்பி அழுக. ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். இதை கிரிட்டிசைஸ் பண்ணி ட்ரோல் பண்றது நான் வன்மையா கண்டிக்கிறேன். சுரேஷ் சார் வணக்கம். ஹோஸ்ட் மேடம், என்னோட கொஸ்டின்ஸ் ஓவர். நீங்க என்ன லிசனருக்கு மூவ் தேங்க் யூ சார். பண்ணிடலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க்யூ. இமாத் என்ன இமாத் குவைட் ஆயிட்டீங்க? சார் இல்ல 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 சும்மா ஐ வாஸ் லிசனிங் யூ சார். அந்த ஆதிரை மேட்டர் சொல்லுங்க சார். நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. எந்திரிச்சு அதாவது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீன் மட்டும். அது அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு அவர் கோவப்படல. அது ஒரு பாயிண்ட் இது பண்ண அங்க அந்த வீட்டில் நான் எல்லாரையும் அப்சர்வ் பண்றேன்னு சொல்லக்கூடிய காந்தி அவர்கள் யார் என்ன பேருன்னு தெரியல. அதனால எழுந்து நின்று ஒவ்வொருத்தரா தனியா காட்ட அதுக்கான ஒரு விஷயம். மிச்சவங்க அப்படி எழுந்து நிக்கிறப்போ அதுக்காவது எழுந்து நின்றுருக்கலாம். மரியாதையை விட்டுருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஓகே அப்படின்னு சொன்னது வாஸ் இரிட்டேட்டிங் டு மீ. ஐ டோன்ட் நோ பட் அதர்ஸ். இது அவருக்கு மரியாதைக்காக அவர் கேட்டதா நான் எடுக்கல. யா ஷுவர். பட் எனக்கு அந்த ஓகே சொன்னதில் எனக்கும் உடன்பாடு இல்லை. அங்க ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. அந்த ஓகேல மாடுலேஷன் ஆட்டிடியூட். அதான் அவர் சொல்றாரு, நீங்க ஒரு ஆக்ட்ரஸ், உங்களுக்கு தெரியும். மாடுலேஷன் ஒரு வார்த்தையை எந்த மீனிங்ல வேணா சொல்லலாம். அது ஒரு நல்ல வார்த்தையா இருந்தா கூட அதை ரொம்ப மட்டமா ஒருத்தரை நினைக்கிறா கூட அந்த மாடுலேஷன் காமிச்சு கொடுக்கும். ஸோ தட் ஓகே மாடுலேஷன் வாஸ் அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெறுப்பு. இது எதுக்கு நிற்கணும்,
அது வந்ததுலேருந்தே அப்படின்ற அவங்க ஒரு வந்து suggestion. பிக் பாஸுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்களே, அதனால கூட ஏதாவது இருக்கலாம்ல. டெஃபினட்டா நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா. இல்லை, பார்த்துருப்பாங்க. எடிட்டட் வெர்ஷன்லேயே உள்ள வருதுன்னா அன்எடிட்டட்ல இன்னும் இருந்திருக்கலாம் இல்லையா? நிறைய இருந்திருக்காங்க. ஹரிஹரனை கேட்டா திரும்ப யாரும் போலியா ஹரிஹரன்? இல்லை, நான் அது சொல்ல சார். இந்த வீக் டேஸில் வீக் டேஸ்ல வீக் நிறைய டேஸில் விஷயங்கள் லைவ்ல எனக்கு வந்து தெரியாது. ஆமா, எனக்கு ஏகப்பட்ட ஆமா, இந்த உப்பு போட்ட மேட்டரை கேட்காதது அது சீக்ரெட் டாஸ்கா அந்த அம்மாக்கு அப்படின்றது கூட எனக்கு தோணுது. இல்லை, மேபி I mean, நாளைக்கு சண்டே இல்லை சார், ஏன்னா நாளைக்கு ரொம்ப எபிசோட். ஸ்டூப்பிடான ஒரு விஷயம். அன்லெஸ் அன்டில் இஸ் சீக்ரெட் டாஸ்க், ம் அவ்வளோ ஸ்டூப்பிடா பண்ணக்கூடிய ஆள் இல்லை அவங்க. அதுதான் யோசிச்சு. ம் கரெக்ட். இல்லை, பட் ஆனால் சீக்ரெட் டாஸ்காக இருந்திருந்தா நான் ஆடியன்ஸ்க்கு வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க சார். இல்லையே, கோழி டாஸ்க் ஞாபகம் இருக்கா? அல்டிமேட்ல ஆமாம், அதுல 6 சீக்ரெட் டாஸ்க் பண்ணானா அந்த ஹோல் 3 டேஸ்ல. அது வந்து ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணல, வெளியில வரவும் இல்லை, ஹோஸ்டும் அதை பத்தி பேசல. ஓ ஓகே 6 பண்ண, 1 2 இல்ல. ஓகே ஓகே, சுவாரஸ்யத்துக்காக. அவங்க என்னை உள்ள கூப்பிட்டு சொன்னாங்க. பட் அதுக்கு மேல சீக்ரெட் டாஸ்க்கு லெட்டர் படிச்ச அம்மா பண்ணதுனால ஃபுல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த ஷோ. அதை காப்பாற்ற நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். பட் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அதுல நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. அந்த பிரச்சனைகள் மட்டும் காமிச்சாங்க. தாமரைக்கும் ரம்யாவுக்கும் சண்டை வந்தது, தட் வாஸ் சீக்ரெட் டாஸ்க். அப்புறம் பாலாக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வந்தது. அது எல்லாமே சீக்ரெட்டா பண்ண டாஸ்க் வழியா அவங்கள கூட்டு போய் வச்சு அவங்கள வச்சு பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் வீக் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு சார்? சார் எல்லாரும் தப்புன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கண்டென்ட், எவ்வளோ விஷயங்கள் பேச நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒவ்வொன்றும் பொடி வச்சு தான் பேசிட்டு இருந்தாரு. ஆமா. அவ்வளோ இல்ல அது நான் ஒத்துப்பேன் இந்த வாட்டி. ஏன்னா வந்து நம்ம கடைசி ஒரு 2 3 சீசனை பார்த்தா கூட கம்பேர் பண்ணா கூட இந்த சீசன் வந்து கண்டென்ட் குவான்டிட்டி வந்து பயங்கரமா இருந்துச்சு. குவாலிட்டி பத்தி ஐ டோன்ட் வாண்ட் டு கன்சிடர். பட் குவான்டிட்டி படி பார்த்தீங்கன்னா செதறி கிடந்துருச்சு. இருக்கிறவங்க பூரா போட்டி போட்டு கொடுத்துருக்காங்க கண்டென்ட். அவர் வச்சு செய்யணும்னா 3 நாளைக்கு கூட வச்சு செய்யலாம். அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. பயங்கரமா வந்திருக்கு கண்டென்ட். நமக்கு வெளியில இருந்து பாக்குறப்ப குவான்டிட்டி தான் தெரியுது, குவாலிட்டி இல்லை. அதுக்கு கன்ஃபர்ம்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி எவ்வளவு தராங்களோ அவ்வளோ குவாலிட்டி. ஆமா, அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி ஈக்குவல் டு குவாலிட்டி. நாம வந்து குவாலிட்டி ஈக்குவல் டு குவான்டிட்டி தான் நாம எடுப்போம். அவங்க அப்படி கிடையாது. குவாலிட்டி இருந்தாலே போதாது, குவாலிட்டி. ஆமா. ஏன்னா 100% ரொம்ப சிலர் தான் ஹோஸ்ட் கொடுக்குற டிப்ஸை ரியலைஸ் பண்ணி மாற்றிக்கிட்டாங்க. ஹிஸ்ட்ரியிலேயே எல்லா லாங்குவேஜ்லேயும் இவங்களுக்கு யாருக்கும் புரிதல் வந்ததா எனக்கு தெரியல. இவருக்கு டெஃபினட்டாக வராது, கமருதீனுக்கு. அது 100%. அதை என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லிட்டேன் நான் ரிவ்யூவில். அவர் கொஞ்சம் கஷ்டம். புரிதல் இருக்கிற மாதிரி நடிக்கிற திவாகரா அது அப்பப்போ அவரோட புரிதல் வெளியில் வந்துடுது. அந்த ஒரு மாதிரி எதுவும் தெரியாதுன்றதெல்லாம் சும்மா, எல்லாம் தெரியுது அவருக்கு. அவர் வந்து ஆக்சுவலி வந்து இவங்க எல்லாரையும் ஏமாத்தி அவர் செம்மையா விளையாண்டுட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் அவரை வந்து காமெடியா யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையுமே க்ளவுன் ஆக்கிட்டு இருக்காரு இப்போ. ஆமாம், பட் ரொம்ப ஸ்ட்ராங்லி ஒப்பீனியனேட்டட். அது அவர் தான் பெஸ்ட்ன்றது. தட் வில் பி டவுன்ஃபால் சார், ஃபார் இன்னைக்கு ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுவார் பாருங்களேன். அவர் என்கிட்ட வந்து பண்றாரு சார், பட் ஆனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பா, எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, எவ்வளோ ப்ரிப்பரேஷனு, எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு பாருங்க.
சார் அது ஸ்டூபிட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சார். திஸ் வில் நாட் டேக் him far. அது தெரியும். நெகட்டிவ் கியர், நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நெகட்டிவ்னஸ்னால வரக்கூடிய அந்த ஃபேம் இஸ் நாட் லாங் லாஸ்டிங். ம். அது இவ்வளோ தெரிஞ்ச அவருக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ம். அது அது ஒரு நேரத்தில் பண்ணுறாரு, ஒரு நேரத்தில் சார் இனத்தோட சேருன்னு 3 பேர் ஒன்றா சேர்ந்துருக்காங்களே, நீங்கள் அங்கேயே கவனிங்க. ஒன்னொன்னு ஒரு ஒரு விதம் தான் அதுலலாம் எனக்கு வந்து இல்லைங்க, அது எதுவும் அடுத்தவங்கள அவங்க 3 பேருக்குள்ளேயே வந்து யாரையும் வாழ விட மாட்டாங்க. ம். நீங்கள் அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. இந்த அண்ணனோட முடியவே இல்லை அப்படின்ட்டு நந்தினிகிட்ட சொன்னதும், கலையை பற்றி பின்னாடி பேசினதும், ஒரு செகண்டில் வந்து அந்த அவன் பேர் என்ன, கேப்டன், அவனை ம். சொன்னதும். ஆனால் அவன் நடித்தது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு எனக்கு, அழுது இதெல்லாம். அதே தான் சார் நானும் சொன்னேன். அது நான் சொல்லிட்டேன் எனக்கு ரிவ்யூவில். நானும் அதே தான் சார் சொன்னேன். எதுக்குடா இவ்வளோ அழுதான்? இந்த 2 நாள்ல அப்படி என்ன ஆயிடுச்சு? டூ மச்சால தானே. அதில் இன்னொரு கூத்து என்னன்னா, வெளில உட்காந்துட்டு அங்கே உள்ள கை காமிக்கிறான் அவங்களால. இல்லை, அது வந்து ஒரு கேப்டனா அந்த பொண்ணை அடக்க முடியல அப்படின்ற அந்த ஆத்திரத்தை, அந்த ஆதகத்தை அவனுக்கு அழுகியா வந்தது அந்த பொண்ணு மேலே இருக்கிறதா. அதுதான் நார்மலாக அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்களோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். ம். பாரு மேலே உள்ள கோவம் தான் அந்த அழுகிய வந்தது. பட் ஆனா அந்த இடத்துல வந்து அவரு அவங்க நடந்தது என்னால தாங்க முடியல, யூ டோன்ட் டிசர்வ் திஸ் அக்கா அப்படின்லாம் சொல்லி அழுவாரு சார். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பாரு மேல சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு மாதிரி டபுளா இருக்க மாதிரி அதுதான் இருந்துச்சு. இல்லைம்மா, அது அந்த பிகினிங் வந்து பாருவின் கோபம் தான் நாங்கள் அழுகியா வந்து அவங்க கிட்டக்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. அதை அதுதான் அது பேஸ், அதான் பேசிஸ் பாரு, நாட் நந்தினி. ஓகே சார், ஓகே. பட் ஆனா அவர் இந்த தடவை நல்ல கேப்டனா ப்ரூவ் பண்ணுவாரா அப்படின்லாம் தெரியல. கொஞ்சம் மேபி சொதப்பு இல்லைங்க, வந்து. அவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா சபரி பண்ண முடியும். கத்து கத்துனா ஒரு 3 கத்து கத்தினதுக்கு அப்புறம் குவைட்டானாங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி இவங்களை ஒரு போட்டு வைக்கணும். ஏங்க பவர் என்னன்னு தெரியாம இருக்காங்க. ஐயோ காந்தி, அம்மா தெய்வமே, அவருக்கு இன்னும் பேரு ரிப்பேர் ஆக்காம வெளில அனுப்பிச்சா நல்லா இருக்கும். பாவம். அவர் தான் எலிமினேட்டர்னு சொல்றாங்க சார். இப்படியா எலிமினேட் பண்ணாங்களா? பண்ணிட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க சார். இமாத் இமாத் இருக்கிறாரா? அது ஏன் சார் என்கிட்ட கேட்குறீங்க? நீங்க அது எதுக்கு போஸ்ட் சார் போடலையா? அதனால சிரிக்கிறீங்க? தான் கேள்வி வருது. நான் போட மாட்டேன். நீங்க போட வேண்டாம், அட்லீஸ்ட் எனக்கு டிஎம் ஆவது பண்ணுங்க. ஓகே பண்றேன். சீக்ரெட் ரூம் அதெல்லாம் போடுறீங்களா? பண்ணுவாங்க. இப்ப எதுவுமே இமாத் இப்பெல்லாம் எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு தெரியும்ல சார்? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு எப்படி தெரியும்? இல்ல இன்ட்ரெஸ்டே இல்லை சார். பண்ணிட்டீங்களா? டிஎம் பண்ணிட்டீங்களா? இல்லையே. வாட்ஸ்அப்பா டிஎம்மா எதுவுமே காணுமே. அது வரும். நீங்க உதவி கொட்டிடுவீங்க. நானு இல்ல நீங்க வாய்ப்பே இல்லை. தெரிஞ்ச விஷயம். அப்புறம் போடுங்க சார். நீங்க உளறிட்டீங்க, சொல்லுங்க. நான் உளருவேன் என்று நீங்கள் சொன்னதே ஒரு உளறல் தான் சார். வாட்ஸ்அப் சார். ஆனா சிரிக்க கூடாது. எதுவும் சிரிக்க மாட்டேன். மைக்க வேணா ஆஃப் பண்ணிடுறேன். சிரிக்க கூடாது அப்படி என்ன இருக்கு? இருங்க நான் யோசிக்கிறேன். மைக் ஆன் பண்ணிட்டேன். மைக் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னு சொல்லலாமா? வேணாம். சரி, அடுத்தது. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியானு கேட்டீங்களா? அதான் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆடு. ஆனா கேமராமேன், எடிட்டர்ஸ்ல நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அது மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஃபோன் கால் வந்துருச்சு. என்ன சொன்னாங்க அவங்க பேர் என்ன? அரோரா
பிரேக்ல அவரு அவர் இந்த ஒன்றும் கேட்கல, கொஞ்சம் ஏதோ ஒன்று கேட்டதுக்கே பிரேக்கில் விட்டோடனே நாமளெல்லாம் வெளில போக முடியாதா, நம்மளாலாம் வீட்டுக்கு போக முடியாதா, அதாவது இவங்களால அவங்களா வாக் அவுட். அவங்கள வாக் அவுட் மாதிரி நம்மளாலலாம் போக முடியாதா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துடுச்சு. என்ன இவர் பாட்டுக்கு அதுக்கு மேல திட்டுறாரு ஏதாவது அப்படின்ட்டு. இருந்திருக்கும். இதுக்கேவா அவர் அப்படிங்கிற மாதிரி முகத்தை இருந்தது. இல்ல இதுக்கு இல்ல, இது வேற ஏதாவது இருந்திருக்கும். எடுக்கல. அப்புறம் ஏதோ மியூட் பண்ணாங்க, பைத்தியம்னு சொன்னாரா, என்ன சொன்னாங்க? அவர் எனக்கு சின்ன வயசுல ஏதோ அப்படின்னாரு திவாகர். கமருதீன் அதை சொன்னாரு. அதான் மென்டல் பைத்தி ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். அது ஒரு ஒரு இது மியூட் சார். ஆச்சு. அது அது அது- அது வந்து கமருதீன் சொன்னது இல்ல. கமருதீன் பாடி ஷேம் பண்ணாரு. அது கமருதீன் இல்ல சார், அது வந்து பிரவீன்ராஜ். அதை வந்து என்னது பிரவீன்ராஜ் ஒரு அது? டைம் வந்து லைவ்ல வந்து அதை கிளாரிஃபை கூட பண்ணுவான். பெங்களூர்கார நமக்கு வந்து அதோட சரியான வார்த்தைகள் நமக்கு ஐடியா இல்லை, இதை வந்து மாற்று திறனாளின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் லைவ்ல ஒரு இடத்துல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பான். அவருக்கு அப்ப ஏதோ இருக்கா, அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா பெங்களூர்ல இவன் வந்து பேசும்போது சொல்லியிருக்கான் சார், இவர் பண்ற மாதிரி எங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ சொல்லியிருக்கான். இல்ல நான் உங்களுக்கு அப்புறமா ஓகே, அந்த வார்த்தை தான் இல்ல 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 நீங்க நோட்டீஸ் பண்ணலையா? ஓகே, எனக்கு புரிஞ்சது இப்பதான் கன்ஃபார்ம். பார்ப்போம் என்னன்னு இந்த வாட்டி. நாளைக்கு என்ன கதைன்னு தெரியல, அதையும் பார்க்கணும். பிரசாந்த், உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அவங்க தெரிஞ்ச ஏதாச்சும் போனாங்களா இன்னைக்கு? இல்ல ப்ரோ, இன்னும் எதுவும் வரல ப்ரோ. ஓகே ஓகே. நான் எனக்கு தெரிஞ்சு அதுவே நைட்டு 11 மணி தான் ஆயிருக்கும். அப்படி பார்த்தாலும் முடிஞ்சது. நம்ம அதான் லேட்டா காலையில தான் பார்ப்போம், முடிஞ்சிருக்கும். ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணதே லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்களா? சண்டே 6 மணி இருக்கும். 6, 6:30 கூட 7 மணி கூட இருந்திருக்கும் ப்ரோ. பட் ஆனாலும் வருமே, இது எப்படி வராம இருக்குது எனக்கு புரியல. அவ்வளோ கேர்ஃபுல்லா பண்ணாங்களா? அதுதான் இன்ஃபர்மேஷன் தெரியல தாத்தா. இன்னும் பெருசா எதுவுமே வரல. யாருமே நான் எதுவுமே இன்ஸ்டாகிராம்லயும் போடாத பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்துட்டு இருக்கேன், எந்த பக்கமுமே வெளில லீக் ஆகல இன்னைக்கு. சாட்டர்டே கூட கொஞ்சம் வந்துடுச்சு. ஆனா சண்டே இன்னும் எதுவுமே வராத இருக்குது. நல்லா தான் விடுங்க. அதை யார் சொல்றாரு பாரு அப்படிங்கிறீங்களா? எனக்கு சிரிப்பு வரல இமான். இப்போ நீங்க எதுக்கு இந்த ஆன்சர் பண்ணீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. ஆசானே, அந்த ஒரு படத்துல பாக்யராஜ் படத்துல வருவாள்ல கூட, ஆசானே ஆசானே அப்படின்னு வரல. ஒரே கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. இல்ல துஷார் வந்து ஆலியோ இல்ல சம்திங் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அவருக்குள்ள வந்துச்சுன்ட்டு கமருதீனும் வினோத்தும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அது உண்மை இல்லையா? யாராவது ஜூலு தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன். எனக்கும் சரியா கேட்கல பிரதர், உங்க ஆடியோல ஏதோ இஷ்யூ இருக்கு. ஸ்டாட்டிக் ஏதோ வந்துச்சு ப்ரோ, சுத்தமா எல்லாம் ஓவர்ல போயிடுச்சு வாய்ஸ் பூரா. ஆமா, வாய்ஸ் சரியா கேட்கல. கேக்குதா இப்போ? இப்போ கேக்குது. நான் வேற ஏதோ மொழியில பேசுறீங்களோன்னு நினைச்சிட்டேன், மன்னிக்கணும். சொல்லுங்க. இல்ல தாத்தா, கமருதீனும் வினோத்தும் வந்து திருப்பியும் மொழி மாறுதுங்க. பாகுபலியில ப்ரோ, நீங்க ஹெட்போன்ல பேசுறீங்க அப்படின்னா அந்த மைக்க வாய்க்கு கொஞ்சம் தூரமா வச்சு பேசுங்க. போயிட்டாருங்க அவரு. ஐயோ, ஹரி, ஹரி என்னடா பண்ற? சொல்றா.
தூங்கலையா நீ இன்னும்? நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். மദ്രാசி. ஓ ஓகே. அப்போ என்ன இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா, இவங்க வந்து 1 ஹவர் மட்டும் தான் அவர் பார்த்து பேசுறாரோ என்னமோ! எனக்கு அதுவும் கொஞ்சம் லைட்டா இப்ப டவுட்டா இருந்துச்சு. இன்னைக்கு பேசுனது பூரா வந்து சில பேருக்கு அவர் கேள்வி கேட்கலாம் வந்து எனக்கு 24 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து அரோராலாம் வந்து கொஞ்சம் பேசுறாங்க தான். அவர் வந்து நீங்க எதுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா இல்ல கரெக்டான பாயிண்ட் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதான் நெறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதனால தான் இவர் வந்து எதுவுமே பேசின உடனே அவங்களுக்கு ஒரு மாரி இதாயிருச்சு போல. ஏன்னா 1 ஹவர்ல அவர் அவங்க பேசுனது இல்ல பெருசா டே 1 ஹவர்ல 1 வரல. டே 2 டே 1 டே 2 டே 3ல நல்லா பேசுனாங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு 2 டேஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் ஆனா டே 1 டே 2லாம் கொஞ்சம் நல்லா தான் நல்லா பேசுனாங்க தான் பேசுனாங்க. அரோரா. அதான். ஆமா ஆமா ஸ்டார்டிங் டேலாம் நல்லாவே பேசுனாங்க. ம். எக்ஸாக்ட்லி. கமருதனுக்கு காப்பு போட்டதுனால கடுப்பாயிட்டாரா? இல்ல டே 1 டே 2 டே 3ல வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் ஞாபகம் வரல. டே 3 4 5 மாதிரி தான் ஞாபகம் வச்சு சப்ஸ்கிரைபர் ஞாபகம்லாம். ஹரியோட ஞாபகம் வந்துருக்கும் அவங்களுக்கு. இமாத் ப்ரோ, அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க கனியக்கா வந்துட்டு விஜய் பார்மனை வச்ச அந்த பாயிண்ட் கரெக்ட். ஆனா அவங்க இந்த 1 வீக்ல சரியா கூட தெரியல. ஆனா அவங்களுக்கு எப்படி ப்ரோ இவ்ளோ கிளாப்ஸ்? அவங்க ஏரியாக்காரங்களாம் வந்துருக்காங்க போல ஆடியன்ஸா. ஓகே ஓகே. கிளாப்ஸ் ஆனா இந்த வாட்டி சில பேத்துக்கு மட்டும் தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு வந்துச்சு, கனிக்கு வந்துச்சு. அவ்வளவுதான், வேற அவ்வளவுதான். யாருக்கும் வரல. பெருசா வேற யாருக்குமே வரல. ஆமா ஆமா யாருக்கும் வரல. அதுவும் கனிக்கு வந்து அவங்க அந்த காரக்குழம்பு முதல்ல ஃபேன்ஸ். முதல்ல வந்துச்சு அது கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்வதிக்கு வந்த கிளாப் அது. பார்வதி கிளாப் அடிச்சது வந்த கிளாப் வந்து நெகட்டிவ் கிளாப் பார்வதிக்கு. எக்ஸாக்ட்லி. அதுவும் ப்ரோ, அதுவும் பார்வதி வந்து கனிக்கு கிளாப் வந்தது, அதை சொல்லி வேற அழுகுறாங்க. அதை சொல்லாம இருந்திருக்கலாம். அதுக்குள்ளேயே மைசூர் பாக் கொடுத்து கெடுத்துட்டாரு இவரு. சபரி ஃபைனலிஸ்ட் சார். என்ன கொடுத்தாரு சார் சபரி ஃபைனலிஸ்ட். சபரி தான் சார் சூப்பரா கேம் விளையாடுறான். பட் அது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா எங்கேயாவது அவன் கொஞ்சம் முன்கோபக்காரனா இருக்கான். ஒரு சில டைம்ல எகிடுறான். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டானா போதும். இல்லைன்னா அது அவனுக்கு கொஞ்சம் பேக் சைட் ஆகும். அது எகுறதெல்லாம் கூட கால்குலேட்டட் சார். அதே மாதிரி அவன் சூப்பர். ஆதிரையும் கொஞ்சம் திமிரு காமிச்சாம விளையாடினா நல்லா விளையாடலாம். எஸ், நல்லா அப்சர்வ் பண்றாங்க சார். அதே மாதிரி ஆதிரை வந்து எல்லாருமே கொஞ்சம் ஆதிரைட்ட பேசுறதுக்கே வீட்டில் இருக்கவங்க பயப்படுற மாதிரி இருக்கே சார். இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரூல்லாம் போடுறாங்க. 3 to 5 minutes வந்து பாட்டு பாடுவாரு, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க, அவங்க சூப்பர் டீலக்ஸ் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. இந்த மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அது யூஸ்வலா ஒரு 2 வாரம் கழிச்சு மாத்துவாங்களா இமாத்? அதுதான் சார் இதுக்கு விஜய் முன்னாடி சார் எப்பயுமே சொன்னாரு. வாரம் மாத்துவாங்களா சார் எப்பயுமே? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பார்ப்போம் சார். நாளைக்கு எபிசோட்ல நானும் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறேன், நாளைக்கு மாத்தா நல்லா இருக்கும்னு. ஆனா இமாத் ப்ரோ, இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் சைட்ஸ் இல்ல. நம்பர்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் ஆன் போத் சைட்ஸ். அப்படியே ஸ்வாப்னு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். there will be something else. அப்படி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ரெட் எடுத்தாங்க, அவங்க ப்ளூ எடுத்தாங்களா? ஓகே, ப்ளூ எடுத்தவங்களுக்கு லக்ஸரி இல்லை அங்கே ஃபிக்ஸ் இது. ஐ மீன் அந்த ஃபயர் நெருப்பல் அங்கே இருக்கிற பெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா 2 பக்கமும் ஈக்குவல் பெட்ஸ் இல்லைல்ல. ஆமா இல்ல. ஆமா இல்ல ப்ளூல அதனால கம்மியா எடுத்தவங்களை தூக்கி லக்ஸரின்னு போட்டாங்க அவங்க. ஓகே, புரியுதா? அதெல்லாம் அது வந்து என்ன சொல்றது, பை லக்குங்கிற மாதிரி தான் அது இவங்களுக்கு வந்தது. ஓகே. ஸோ இப்போ ரெட் கம்மியா இருந்து ப்ளூ அதிகமா இருந்துச்சுன்னு வைங்களேன், ரெட் உங்களுக்கு லக்ஸரின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஏன்னா பெட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்ல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதான் எப்பயுமே அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அதை மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதை எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்மால் பாஸ்ங்கிறது வந்து வேலை வாங்குறதுக்கு உண்டான இடம் இல்லையா? பட் இங்க இங்க வந்து வேலை செய்யறவங்களோட எண்ணிக்கை அதிகம். ஸ்மால் பாஸ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பாஸ்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து லெஸ். ஸோ அதனால ஈஸியா நீங்க நாமினேட் பண்ணி அங்க அமைச்சிடலாம்.
பட் எப்படி நீங்க நாமினேட் பண்ணி இப்போ லக்ஸரி வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? அது எப்படி குரூப்ல இருந்து நாமினேட் பண்ண போறீங்களா? இல்ல ஏதாவது கேம் வைக்க போறாங்களா? என்னங்கிறத பார்ப்போம். அது பேசி வச்சு கூட பண்ணலாங்களா ஆக்சுவலி? கண்டிப்பா இப்போ குரூப்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும். ம். இனிமேட்டு குரூப்பிசம் ஆரம்பிக்கும். இவனை பேசி வச்சு நான் போறேன், பின்னாடி நீ வா அப்படின்னு சொல்லி பேசி வச்சுப்பாங்க. இமால் ப்ரோ அந்த கதை சொல்ற டாஸ்க்கு நாமினேஷன் ஃபீ பாஸ் சொன்னாங்க. அது எல்லாரும் நான் சொன்னவனே தருவாங்களா இல்ல இந்த வாரம் தருவாங்களா? நாமினேஷன் ஆமா, இன்னும் நிறைய பேர் ஸ்டோரி சொல்லல. அதுதான் கேக்குறேன். இப்போ 6 பேர் சொல்லிட்டு அந்த 6 பேர்ல இருந்து 2 பேர் செலக்ட் பண்ணுவாங்களா? அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணணும். எங்க பார்வதியோட பிஆர் இப்போ தாங்க 2 முதல்ல ரியாக்ட் 2 பேர் பண்றாங்க. எவிக்ட் ஆயிட்டாங்களே அதுல. அதெல்லாம் அது அவுட் அவ்வளவுதான். இமாத் ஆ பார்வதி பிஆர் குரூப் ஆக்டிவ் ஆயிடுச்சு. அப்படியா? பார்வதி உள்ள யூஸ் பண்றதோட மட்டமான லாங்குவேஜ்ல கமெண்ட்ஸ். ஓ அது எப்படிங்க கூச்சநாச்சு இல்லாம அப்படி சப்போர்ட் பண்றாங்க? யார் தெரியல சார். இருந்ததா? இந்த பார்வதியோட பிஆர்ஸ். மேபி அவங்க ரைட்னு சொல்லி நினைக்கிறாங்களா காசு இருக்கும். மணி கிடைச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம்னு இருக்கிறாங்க சில பேர். ஆ மணி கிடைச்சா போதும்னு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. என்ன வேணா இமால் ப்ரோ செய்வாங்க. யூடியூப்ல இது பண்ண மாட்டீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, இந்த வருஷம்லாம் டவுட் தான். ஏன்னா திவாகர் சொல்லிட்டாரு யூடியூபர்ஸ் எல்லாம் பேட்னு, அதனால இமாத் இஸ் எஸ்டேட். சார் நீங்க வேற, நான் போன சீசனே சொல்லிட்டேன் சார் இந்த சீசன் பண்ண மாட்டேன்னு. ஆமா சொல்லிருந்தீங்க, அதான் கேட்கல பண்ணுவீங்களான்னு. ஆமா, திவாகர் வரதெல்லாம் இப்பதான் தெரியும் நமக்கு. அந்த திவாகர் ஏங்க அகோரி நீங்க வரதெல்லாம் ஒரு சீசன் அப்படிதான் சொல்றீங்க. இமாத் சும்மா இருங்க. சார். வைல்ட் கார்டா நல்லா அதுக்கு செலக்ட் முதல் பண்ணுவாங்களா சீசன் ப்ரோ? நான் சொன்னேன். லாஸ்ட் சீசன் இவன் என்னை கூப்பிட்டு வந்து 2 நாள் வா ஃபர்ஸ்ட் போதும் அப்படின்னா, பாருங்க சிரிக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏய் மச்சான் ஒரு 4 நாள் இரு, அப்புறம் சுபா வந்துருவான்னா, அப்புறம் சுபா வரவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் சுபா வந்தாங்க. அப்படியே நான் அப்படியே உட்கார வச்சிட்டான். இந்த அதே டைம் என்ன மாதிரி பண்ணனா பண்ணுங்க அரியரன். இந்த டைம் என்ன பண்ணனா அவன் எல்லாம் பண்ணா சார். இன்ட்ரோ வீடியோலாம் எனக்கு அமிச்சான். மச்சான் செம்மையா இருக்கா, இது சூப்பரா இருக்கா அப்படின்னா. நல்லா இருக்கு, அப்படியே ஓரமா வச்சுக்கோ, நீ என்ன பண்ணாலும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எப்படி ப்ரோ எடுப்பாங்க? இதே மாதிரி தான் இருக்குமா? இல்லங்க இதோட மோசமா எடுத்தாதான் கம்பீட் பண்ண முடியும் அவங்க கூட. அப்ப இப்பயே கடையை மூடிட்டு போயிடலாம். சீசன் 7 மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா? வைல்ட் கார்டு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதை நம்பிதான் இருக்கும். லாஸ்ட் இயரும் வைல்டு கார்டு நல்லா இருந்துச்சுங்க. மஞ்சரி தான் வந்து நல்ல சரியான சாய்ஸ் போன வருஷம். இல்ல பட் இந்த சீசன்ல நீங்க இவங்களோட ஸ்ட்ராங்கர் கண்டஸ்டன்ட் வரணும் இல்லையா? இவங்களோட ஆமா. ஸ்ட்ரென்த் என்ன? மட்டம். சோ அதனால இன்னும் இல்ல, மட்டமா வரணும். இதுல யாருமே ஒருத்தி இல்ல இப்போதைக்கு. சபரி அந்த மாதிரி ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. அதனால வைல்டு கார்டு வந்தாதான் ஏதாவது கேம் மாறும். ஜனனி அசோக்குமார்லாம் எனக்கு ஒரு செலக்ட் பண்ணிருக்காங்களா டவுட் ப்ரோ? ஹலோ இமாத் ப்ரோ, சொல்லுங்க. ஜனனி அசோக்குமார்லாம் செலக்ட் பண்ணிருந்தாங்களா பிக் பாஸ்ல? அவங்க ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனனி அசோக்குமாருங்கிறவங்க யாரு தெரியாதா ப்ரோ? இல்ல அவங்க ஸ்டோரி இல்ல, கால் வைக்காம தப்பிச்சிட்டேன்லாம் ஸ்டோரி போட்டிருந்தாங்களே, அதனால இல்ல அவங்க யார், ஆக்டரா? சீரியல் ஆமா சீரியல் சீரியல் ஆக்டர்ஸா? வெப் தெரியல சீரிஸ் தெரியல. சீரியல் ஆக்டர்லாம் சீரியல் எல்லாம் பண்ணிருக்காங்க ப்ரோ. அதனால கேக்குறேன். ஐயா நான் இந்த பிக் பாஸ் விட்டா நான் பாக்குறது எது தெரியுமா? நீயா நான் பார்ப்பேன், தமிழா பார்ப்பேன். இந்த சீசன் வந்து குக் வித் கோமாளி பார்த்தேன். இந்த சீசன் தான் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி கூட பார்க்க மாட்டேன். பட் இந்த சீசன் பார்த்தேன். அந்த வெங்கடேஷ் பட் வர்றாரு இல்லையா, டாப் குக் டூப் குக், அது பார்ப்பேன். சன் டிவி. இதை தவிர வேற எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். இல்ல கேக்குறேன், நிறைய பேர் வந்துட்டு வரல போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதனால கேக்குறேன் தெரியுமா?
தெரியல ப்ரோ. அது வந்து ஆக்டர், அது வந்து சீரியல் ஆக்ட்ரஸ். அது வந்து கொஞ்சம் நோன் ஃபேஸஸ். லாஸ்ட் டைம் தீபக்லாம் வந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள். ஆக்சுவலி இந்த வாட்டி விஜய் டிவி பண்ண மாட்டாங்க, கலர்ஸ் தமிழ் தான் பண்ண போதா சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் மாறிடுச்சு. தெரியல, அடுத்த வருஷம் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அவங்க அப்படிதான் போட போக பார்த்தா அப்படிதான் தெரியுது இப்ப எனக்கு. அன்சீன் போட்டுட்டு இருக்காங்கல்ல ப்ரோ, அப்படியே தூக்குனா கூட பண்ணிடலாம். அது தானே. ஆமா, அது அன்சீன் போயிட்டு இருக்கு. 1.5 மணி நேரம் டெய்லி போடுறாங்க. ஹவுஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா டெக்கரேட்டிவா பண்ணிருக்காங்க, ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் இல்ல. இந்த டைம் தான் அந்த ஹிந்தியோட சாயல் வந்திருக்கு பிக் பாஸ்ல. அந்த ஐ மீன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அதான் சொல்றேன். ஆர்ட் தான் சொல்றேன். ஆர்ட் சூப்பரா இருக்கு இந்த வாட்டி. வீடா நிஜமாலே வர்த்து வீடு. போன டைம் ஸ்ருதிகா இருந்தாங்கல்ல, ஆமா. அது அப்படிதான் இருப்பா. அந்த ஏதோ பெரிய என்னது இந்த புகை மாதிரிலாம் இருந்துச்சு அது. அந்த அந்த ரொம்ப நாள் ஒரு பங்களா யூஸ் பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும்? இந்த வாட்டி இது ஒண்ணா பண்ணலாம் ப்ரோ. ஃபேமிலி டாஸ்க் அப்போ ஏதாவது 2 ஃபேமிலி விட்டு 2 நாள் தங்க விட்டு அவங்க ஏதாவது பண்ணிட்டு போனாங்க. தெரியலையா உங்களெல்லாம் தூக்கி போடலாம் அந்த கிரியேட்டிவ் டீம்ல. ஒரு 50 நாள்லயே ஃபேமிலி ரவுண்ட் வச்சு வாரத்துக்கு 2 பேர் உள்ள விட்டு. தெரியல, பாப்பேன். எனக்கு இது இந்த ரம்யா ஜோலாம் அக்ரெசிவா தான் இருக்காங்க வெளியில. ஸோ தெரியல, அவங்க கேம்லாம் பார்ப்போம். டாஸ்க் வச்சாதான் ப்ரோ தெரியும். ஆமா, ஹெவி டாஸ்க் வைக்கணும். டேங்க் டாஸ்க்லாம் எடுத்து போட்டு வேற ஏதாவது டாஸ்க் கொடுத்தாங்க நல்லா இருக்கும். சார் அந்த பால் கலக்கானலாம் இன்னும் வரலையே. இந்த பால் கலக்கான அவங்க தான் பலூன் பால் விளையாடிட்டு இருக்கானுங்க, ஆ கண்டஸ்டன்ட் ஆயிட்டானுங்க. ரைட்டு. இந்த வாட்டி வந்து அல்டிமேட்ல வச்ச மாதிரி வீக்லி டாஸ்க் நிறைய வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கணும். சும்மா ஒருத்தர் 2 பேர்லாம் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப போரிங். எங்க தெலுங்குல எல்லாம் என்ன டாஸ்க் வைக்கிறாங்க, என்ன செட் ப்ராப்ஸ். ஐயோ, மலையாளம் கூட சார் அதெல்லாம் பெட்டருங்க. கேட்கலாம் நம்ம. சாரி தாத்தா, நான் அதெல்லாம் கேட்கலாம். நம்ம தெலுங்கு ஹிந்தில வர மாதிரி டாஸ்க் ஹெவியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கு சீக்ரெட் டாஸ்க் லாங்குவேஜ் கொடுத்தா நல்லா புரியாது. இருக்கும். மலையாளம் பிக் பாஸ்ல சார் சீக்ரெட் பட் டாஸ்க் ஆனா கொடுத்திருந்தாங்க ஒண்ணு லாஸ்ட் சார், டைம். அவங்களுக்கு வந்து கண்டஸ்டன்ட் வீக்கா இருக்கிறதுனால டாஸ்க் எல்லாம் நிறைய வைக்கிறாங்க. இங்க கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங் சார். நாங்க தான் ஆனா பார்க்க முடியல 24 hours. வெறுப்பாகுது. கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ண தோணுது. லைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கண்ணு கூசதான் செய்யும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து 24 hours கட் பண்ணிடுவாங்க. 1 hour தான் ப்ரோ. பாப்போம் அடுத்து என்ன பண்றான்ட்டு. இன்னைக்கு நான் அடுத்த வாரம் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏதாச்சும். நாளைக்கு தயவு செஞ்சு இந்த மாஸ்க் மேட்டர் மட்டும் கொஞ்சம் முடிச்சு விட்டு அடுத்த வாரம் அப்புறம் மாஸ்க் போட்டு உட்காருங்கன்னு நாளைக்கு சொல்லிட்டாலும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் இருக்கும். இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு பெருசா காட்டல. நாளைக்கு கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணுமே காட்டல ப்ரோ, ரொம்ப சாஃப்ட் ஆ இன்னைக்கு. ப்ரொமோல இருந்ததுக்கும் லைவ்ல பார்த்ததுக்கும் என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்க போயிட்டு எங்க அரோரா மைக்க கைட்டு வச்சாங்களே லைவ்ல, பார்வதி எல்லாம் வாண்டடா இவங்கள்ட்ட சீக்ரெட் பேசணும்னு. ஆமா அதெல்லாம் ஆமா வந்து ஆமா. கண்டிக்க மாட்டாங்களா? ஆமா அதுல ஓப்பனாவே அவங்களுக்கு நிறைய இது பேசியிருப்பாங்க அவங்க மைக் மட்டும் எடுத்து இல்ல, வச்சுட்டு. கலையும் கைட்டு வச்சாரு, எல்லாரும் கைட்டிட்டு. ஆமா கையில வேற ரம்யா எழுதி ஜோவும் காட்டுறாங்க. அப்படிதான் அது வேற பேசுறாங்க. இருக்கு, அது பாத்தீங்களா? எழுதி காட்டி யாரு நம்ம எஃப்ஜேக்கு தான் வயசு என்னன்னு சொல்லிட்டு கையில கேமரா பாக்குதுன்னு கேமரா வேற பாக்குது அப்படின்றாங்க. நேத்து நைட்டு கமருதீன் கூட கையில எழுதி காமிச்சிட்டு இருந்தாரு வினோத் கிட்ட. அதுக்கு முந்தின நாளே வந்து துஷார் வந்து அரோரா கமருதீன் கையில எழுதி வினோதுக்கு காட்டிட்டு கையில இருந்தாரு. எழுதுறாரா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், அந்த ஜெயிலுக்கு வெளியில இதெல்லாம் உட்காந்து கேட்கவே மாட்டாங்க. கமல் சார் இருந்தா கேட்டிருப்பாரு. அபியும் மறுபடியும் வருவாங்க. கமல் இருக்கும்போது நீங்க தானே அவரை திட்டி துரத்தி விட்டீங்க அப்படின்ட்டு. அதையே அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. சீசன் 7ல அவரை பறக்க விட்டுட்டு இப்ப வந்து நான் கமல் தான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இங்க வாங்க எல்லாரும் லைன்ல வாங்க போது அப்படின்றாங்க. ஆயிரம் தான் கமல் சார் இருந்தா எஃப்ஜே பேசின பேச்சுக்கெல்லாம் என்ன ஆயிருப்பான்னு தெரியல. அந்த ஒரு இதான் மிஸ் ஏங்க பண்ணிட்ட கமல் சார் இருந்தா வேற போன எதுவும் சீசனே வேற மாதிரி போயிருக்குங்க. ஆமா ஆமா. இல்ல சரி, பெருசாவே அவனை எதுவுமே கண்டுக்கல. அடிக்கிற மாதிரி நான் அடிக்கிறேன்டா வாங்கிக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாப்புல இன்னைக்கு விஜய்.
இல்ல இன்னைக்கு காலையில லைவ்ல கூட எஃப்ஜே சம்மந்தமே இல்லாமலாம் கத்திக்கிட்டு இருந்தாரு. ஐயோ! பார்க்கவே கொஞ்சம் லைட்டா ஆ இரிட்டேட்டிங்கா தான் ஆ இருந்தாங்க. ஆமா. இல்லக்கா லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த ராணுவ ரயன் இஷ்யூல விஜய் சேதுபதி எவ்வளவு இதுவா பேசினாப்புல. ஆனா இவனுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பேசல பாத்தீங்களா? அங்க திவாகர் கத்திக்கிட்டு இருக்காரு இங்க. வெட்டிருவேன் ஆ அப்படின்ட்டு. யோ என்னையா ஆ கத்தாதீங்க அப்படின்றாரு அவரு. எங்க எஃப்ஜே வந்து வாட்ஸ்அப் நம்பர்லலாம் அவரோட ஃபோன்லேருந்து மெசேஜஸ் வருதுங்க. ஏதோ இன்னைக்கு 10:30 மணிக்கு ஏதோ வந்திருக்கு, நான் படிக்கிறேங்க. ஹலோ மக்களே, எஸ் யூ நோ ஐ ஆம் அன் ஈவினிங் பர்சன், ஸோ லெட் த மார்னிங் பி ஃபார் கலவரங்கள். ஜாயின் மீ for my mini concert and fun talk session every night at 10:30 p.m. onwards, only on Big Boss Live 24/7 in GeoStar. Come be part of my club. I promise to give you my best and entertain every day. ப்ரொமோஷன் என்ன இப்படிலாம் வருது. இப்படியுமா பண்றாங்க? நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். இவர் போயிட்டாரா இருக்காரா? இமாத் ப்ரோ மாதுரா போயிட்டாரு. போயிட்டாரு. ஹரி இருக்காரு. அடிக்காம சொல்லுங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் அநியாயம் தான். இப்படி இல்லாமயா வியாபாரம் பார்ப்பீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இல்லை, எனக்கு யார் இதுன்னு கேட்டால் அதுக்கும் பதில் வரல. அவங்க தனியாக ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. யாரு? இல்லை, இதை ஒரு ப்ரோக்ராமாக நடத்துகிறாங்களேன்னு. அதான் இதுலயே பிஆர்லயே வந்து இது புது ஆஃபர் செட் பண்ணிட்டாங்களோ? உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சோம்னா அதுக்கு ஒரு இன்னும் அமௌண்ட். இது பிஆர் இல்ல ப்ரோ இது பிஆர் இல்ல. அது எனக்கும் அந்த மெசேஜ் வந்தது. ஆனா அந்த மெசேஜ் அனுப்பின நம்பர் வந்து எனக்கு அனுப்பிச்ச நம்பர் வந்து ஆல்ரெடி ஒரு வீடு மேல நடத்துவாங்க. இவரு விக்கல்ஸ்லாம் வந்து வீட்டுல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஓகே. அந்த டீம் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு இதுதான். அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. இந்த என்ன சொல்லுவாங்க, கூத்துப்பற்ற அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? இல்லைங்க, இவர் நம்பர்ல இருந்தே வந்திருக்குங்க எனக்கு. ஓகே. இல்ல நீங்க சொல்றது கரெக்டா தான். எனக்கு அவர் யாருன்னே எனக்கு வந்து தெரியாது. நம்பர் சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து நான் இதுல எனக்கு அவரை தெரியாது. பட் அந்த இது ட்ரூ காலர்ல பார்த்தேன். இருங்க, பேரே சொல்றேன். ஃப்ரெட்ரிக் ஜான் எஃப்ஜே. அவர் ஓகே. போட்டோ தான் போட்டிருக்குது. அப்போ இது வேற லெவல் மார்க்கெட்டிங் தான். ஆனா என்ன மார்க்கெட்டிங் பண்ணாலும் உள்ள கண்டென்ட் இருக்கணும். வாய் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கணும். அதே. ஆனா மத்த இடத்துல நல்லா பேசுறான். ஆனா ஆதிரி சைலண்ட்னு சொல்லும் போது மட்டும் சைலண்ட் ஆயிடுறாப்ல. சுப் உடனே சுப்புன்றாரு. பாத்தீங்களா? அதான் பார்த்தேன். இன்ஸ்டால போனா அதுக்குள்ள ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு. விடுங்க, அவன் வந்து இன்ஸ்டால இவங்க பண்றதெல்லாம் அநியாயம் தான். சரியா, இந்த கிரிஞ்சையும் வந்து செலிப்ரேட் பண்ணி அதை அப்படியே சண்டை போட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம கூட சண்டை போடுவாங்க. ஒரு லவ்லி பேரை ஆமா நீங்க ஆமா வந்து bro. கிண்டல் பண்றீங்கோ, நீங்க கிரிஞ்சுன்னு சொல்றீங்கோ அப்படின்ட்டு. போனாட்டி இதுக்கே வந்தாங்க, தர்ஷிகாக்கே வந்து சண்டை போட்டு இருந்தாங்க. விஷால் தர்ஷிகா வந்து சண்டை போட்டாங்க. அப்புறம் ராயன் சவுண்டுக்கார வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆமா முடிச்சு ஆமா சண்டை ஆமா. போடுறதுல நாங்க பட்ட பாடு இருக்கே. ராயன் என்னடா உள்ள ப்ரொப்போஸே பண்ணிட்டாங்க, என்னடா மறுபடியும் ராயன் அப்படின்னு. எல்லாம் இன்ஸ்டா குரூப் தான் எல்லாருமே. ஆனா நிறைய இன்ஸ்டா குரூப்ல தான் வந்தாங்க. ஆமா ஆமா. பாப்போம் யார் சரி, இருக்கா. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே டைம்